வணக்கம். இன்னைக்கு ஜாமுன் ரெடி மிக்ஸ் வச்சு எப்படி மலாய் பூரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு சுகர் சிரப்பு முதல்ல ரெடி பண்ணிப்போம். நான் 400 கிராம்ஸ் சுகர் எடுத்திருக்கேன், அதாவது 1.5 கப்பு. ஸோ அதே அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். குங்குமப்பூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகணும். ஓகே, பாயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து மலாய் பூரி பண்ணுறதுக்கு பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 160 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேட்டர் ரெடி. இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மாவு கரைஞ்சிரும். ஸோ குட்டியாக கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றுங்க. ஆயில் ஹீட்டாக இல்லை அப்படின்னா எல்லாமே ஆயிலில் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஓரளவு நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமே ஊற்றுங்க. 2-3 மினிட்ஸ்லேயே ஒன் சைடு நல்லா குக் ஆயிரும். இப்போ திருப்பி போட்டுருங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. குலோப் ஜாமுன் எப்பயும் நம்ம பண்ணுறது. ஸோ அதே மிக்ஸை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஆயிலை நல்லா எடுத்துருங்க. இப்போ அந்த ரெடியாக இருக்கிற அந்த மலாய் பூரியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஸோ போட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லாவே அதை அப்சர்வ் பண்ணிடும் சுகர் சிரப்பை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, வித்தின் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.